பவன் ஷரவத் இப்போ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காருங்க. அது என்ன சொல்றாருன்னா, ட்ரூத் கேன் பி ஹிடன் பட் கேனாட் பி சப்ரஸ்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது தமிழ் அர்த்தம் என்னன்னா, நீங்க உண்மையை மறைத்து வைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, ஆனா அதை ஒடுக்க முடியாது. அதை பெர்மனண்டா அதை மறைச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்படின்னு போட்டுக்கிறாப்ல. அவர் தொடர்ந்து என்ன போட்டுக்கிறாருன்னா, ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட்டுக்கு எனக்கு இப்ப கூட நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் உண்மையை வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அதுவும் எங்கே நான் சொல்றேன், பவன் ஷரவத் ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கின இந்தியாவின் கேப்டன். நீங்க அவரை இன்டிசிப்ளின் சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடி 1000 தடவை இல்ல 2000 தடவை யோசிச்சிருக்கணும். அந்த தப்ப பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தையாவது கொடுத்திருக்கணும். அதுவும் நீங்க செய்யல. இப்போ சஞ்சய் பல்யான் கேள்வி கேட்கிறாரு, அர்ஜுன் தேஸ்வால் கேட்கிறாரு. அவர் கூட சேர்ந்து பவன் சில உண்மைகளை வெளியே கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. இப்பவாது நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு தெரியாது. நீங்க இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கணும். இன்டிசிப்ளின்ங்கிறது விளையாட்டு வீரர்களின் வாழ்வை முடித்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு மேட்ச் பிக்சிங் பண்ணவங்க, அப்புறம் வன்முறையில ஈடுபடுறவங்க, அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னாதான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, இன்டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஆனா ஒரு இந்தியாவோட கேப்டன் இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னா நீங்க அதுக்குள்ள தகுந்த ஆதாரங்கள் வச்சிருக்கணும், தகுந்த விவரங்கள் வச்சிருந்துருக்கணும், அதுக்கு தகுந்த நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதை பண்றதுக்கு முன்னாடி நீங்க சிறுபிள்ளைத்தனமா எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிற பிளேஸையும் கோச்சையும் அவமானப்படுத்திட்டு இருக்கிறத யாருமே பார்த்துட்டு இருக்க முடியாது. இது ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல். இதை கண்டிப்பா ப்ரோ கபடி லீக் மேனேஜ்மெண்ட் கேட்கறாங்களோ இல்லையோ, கபடி அசோசியேஷனுக்கு இதை கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தன்னோட கோச்சஸும் தன்னோட பிளேயர்ஸும் அவமானப்பட்டு நிற்பதை எந்த அசோசியேஷனும் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. கண்டிப்பா அந்த அசோசியேஷன் இதை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்புவோம்.